ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2020 இயர் முடிய போகுது. ஸோ 2021 நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு இப்போவே ரெடியாக இருப்போம். கொரோனா இருக்கிறதுனால நம்ம பெருசாக தாம் தூம்னு செலிப்ரேட் பண்ணலனாலும் நம்மளோட ஃபேமிலி கூட சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு நியூ இயர்ஸ் ஈவ் கிளாம் மேக்கப் டியூட்டோரியல் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தை கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட முகம் ரொம்ப டீப் கிளென்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா மேக்கப் போட்டுட்டு நம்ம ஃபியூ ஹவர்ஸ் வந்து அதை அப்படியே விட்டு வச்சுருப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, நீங்கள் தேவைன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம பிபி க்ரீம் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சிசி க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிசி க்ரீம் பிபி க்ரீம் பெருசாக அப்ளை பண்ணுறதுல பெரிய வித்தியாசம் இல்லை. பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். அது நான் எப்படி டிஃபர் ஆகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த பிபி க்ரீமை பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டரை நான் கொஞ்சமாக வந்து வெட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த தண்ணி வந்து கீழே விழுகாத மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிசி க்ரீமோ இல்லை பிபி க்ரீமோ அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி அப்ளை பண்ணணும். நம்ம அப்படியே வந்து ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி அப்ளை பண்ணாதான் ஈவனான ஸ்கின் டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த சிசி க்ரீமோட ப்ராப்பர்ட்டி இல்லை பிபி க்ரீமோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து கன்சீலர் இருக்கும். இது வந்து SPF ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மாய்ஸ்சரைசரும் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபவுண்டேஷனும் இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு டிண்டட் மாய்ஸ்சரைசர் தான் இந்த பிபி க்ரீம். எனக்கு டைம் அவ்வளோவா இல்லை, ஆனாலும் ஃபுல் கவரேஜ் மேக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிசி க்ரீம் ஆர்எல்ஸ் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீலர், மாய்ஸ்சரைசர் அண்ட் உங்களோட ஃபவுண்டேஷன் இது மூணையும் போடக்கூடிய அந்த டைமை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இது வந்து ஆல் இன் ஒன் க்ரீம். கழுத்துக்கெல்லாம் நீங்கள் போடும்போது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சே அந்த ஒரு சிசி க்ரீமோ இல்லைனா பிபி க்ரீமோ நீங்கள் போடலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் போட்டிருக்கிற மேக்கப் உடனே வந்து ஸ்வெட்டில் வந்து உருகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இம்மீடியட் ஸ்டெப் வந்து பவுடர்னால நம்மளோட ஃபவுண்டேஷனை வந்து சேவ் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு ஐப்ரோ பென்சில். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற பென்சில் கலர் வந்து ப்ரௌன். ஸோ டார்க் ப்ரௌன் எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஸோ யாருக்குமே வந்து எந்த ஒரு முடியுமே ரொம்ப பிளாக்காக இருக்காது. ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடில் முதல்ல உங்களோட முடி, அதாவது கீழ்ப்பக்கமாக வந்து ஐப்ரோஸை வந்து வாரிட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த இடம் வந்து எம்டியாக இருக்கோ அங்கே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க பென்சிலால். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட ஐப்ரோ க்ரூமிங் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஐப்ரோஸை நல்லா வாரி விடுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஷேப் நல்லா கிடைக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து நம்ம பென்சில் வேறு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா எந்த ஷேப்பில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களோ அதே ஷேப்பில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். அண்ட் ஒன்று ரெண்டு முடி அவுட் ஆஃப் நம்மளோட லைனில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சின்னதாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஐப்ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் ஐ ஷேடோ போட போகிறோம். இன்னர் ஐலெட்ஸில் லைட் ப்ரௌனும் அவுட்டர் ஐலெட்ஸில் டார்க் ப்ரௌனும் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைட்டர் ஷேட் ஆஃப் மேக்கப் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து கிளாம் மேக்கப் அப்படின்றதுனால கண் வந்து நல்லா டீப்பாக டார்க்காக இருக்கணுன்றதுனால நான் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலி நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கும் இது மேட்சிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட க்ரீஸ் லைனை ஃபுல்லாக வந்து நீங்கள் டார்க் ப்ரௌனால் கவர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து 2 ஐலைட்ஸையும் கவர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இன்னர் ஐலெட்ஸில் லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஓடட் ஐஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ டீப்பாக டார்க்காக மேக்கப் போடுறத பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மேக்கப் வந்து நீங்கள் கண்ணை திறக்கும் போது அந்த ஒரு மிட்வே லைனில் வந்து அது போயிடும். ஸோ அது அவ்வளோவா விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்க்கு அப்புறமா நம்மளோட ப்ரோக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, ஸோ ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற இடத்த கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்மளோட பேலட்டில் க்ரீம் கலர் ஷேட் எடுத்து கொஞ்சமாக அது வந்து நம்மளோட ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ப்ரோ போனில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்மளோட ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஐலைனர் போடல, பட் அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் எடுத்து நான் ஐலைனர் அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணுறேன். பட் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் நம்மளோட ஐலிட்ஸோட ஹாஃப்வேலேருந்து நம்மளோட அந்த ஒரு விங் பகுதி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டபுள் கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ இது என்னடா இது ஸ்மட்ச் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்மட்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட ஸ்மட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஸோ ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் எடுத்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற ஐ ஷேடோவையும் அந்த பிளாக் கலர் ஐ ஷேடோவையும் ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை நீங்கள் லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது எந்த டைரெக்ஷனில் அதை வரைஞ்சிங்களோ
அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அழகாக நம்ம கொடுத்துருக்குற அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் ஐ ஷேடோவும் நம்மளோட பிளாக் கலர் ஷேடோவும் மிக்ஸ் ஆகி ஐலைனர் போடாமலே நம்மளோட கண்கள் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஸோ ஃபைனலி இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு மேலே போட்டிருக்கேன் இல்லையா டார்க் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ, ஸோ அதே வந்து கீழேயும் நம்மளோட ஐலிட்டில் அந்த கார்னரில் போடுறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ டெய்லி வேர் மேக்கப் வேறு, அந்த லுக்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக நம்ம கண்ணுக்கு கீழே நம்ம மேலே போட்டிருக்கிற ஐ ஷேடோவை கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கும் கிடைக்கும், நம்மள கண்ணும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். ஃபைனலி ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஷ் கலர் இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஐ ஷேடோ எடுத்துகிட்டு நம்மளோட டியர் கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ போன் நம்மளோட ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, அங்கேயும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடம்லாம் வந்து நல்லா ஷைனிங்காக தெரியும். ஸோ ரொம்ப க்ளோவாக இருக்கணும் உங்களோட ஸ்கின், அப்படி இல்லைனா உங்களோட ஐ மேக்கப்னா இந்த இடங்களில் நீங்கள் போடணும். அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஜல். யூஸ்வலாக நம்மளோட வாட்டர் லைனில் கீழே மட்டும்தான் நம்ம காஜல் போடுவோம். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப டீப்பாக தெரியணும் நம்மளோட ஐஸ்ன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வரையறதுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா கையில் நம்மளோட அப்பர் வாட்டர் லைன்லேயும் நீங்கள் இந்த ஒரு காஜலை அப்ளை பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மஸ்காரா. ஸோ யூஸ்வலாக நீங்கள் மஸ்காரா 1 லேயர் இல்லை 2 லேயர்ஸ் போடுவீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான லுக் வேணும்னா ஸோ திரும்ப ஒரு மஸ்காராக்கு மேலேயே திரும்ப போட்டிங்கன்னா நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை விட அதிகமாக திக்காக தெரியும். ஸோ நிறைய தடவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங்னு ஒரு 3-4 டைம்ஸ் கோட்டிங் கொடுங்க. அப்படி இல்லை ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லை வச்சு பழக்கம்னா அதுவும் வைக்கலாம். இன்றைக்கி நான் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபால்ஸ் லேஷஸ் எப்படி வைக்கலாம், ஸோ க்ளூ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ ஃபால்ஸ் லேஷ் எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலாம், இது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கடுத்து தான் நம்மளோட லிப் மேக்கப்புக்கு பேஸான லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக லாக்மேவோட டார்க் ப்ரௌன் கலர் லிப் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கடகடான்னு தான் நான் லிப் பென்சிலை போடுறேன். அதுவும் இல்லாமல் என்னோட லிப் லைனை அப்படியே அவுட்லைன் பண்ணுறேன். சில பேர் சின்னதாக இருக்கிற லிப்ஸை பெருசாக காட்டுறதுக்கும் பெருசாக இருக்கிற லிப்ஸை சின்னதாக காட்டுறதுக்கும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்னோட லிப்க்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ ஏன் டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன்னா என்கிட்ட ஆக்சுவலி ரெட் கலர் இல்லை. ஸோ அந்த ஒரு பிரைட்டான ரெட் கலர் இல்லாததுனால டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கிரிம்சன் சில்க் அப்படிங்கிற ஒரு 9-5 லாக்மேவோட ஒரு வெயிட்லெஸ் மூஸ் லிப்ஸ்டிக். கிரிம்சன் சில்க் அப்படிங்கிற இந்த லிப்ஸ்டிக்கோட பேருக்கு ஏற்ற மாதிரியே சில்க் மாதிரி இருக்கும், செம்ம ஃப்ளோ, ஒரு இடத்துல வச்சா பட்டரி ஸ்மூத்தாக வந்து சூப்பர் ஃபினிஷ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ரெட் வந்து நான் வேறு எந்த ஒரு லிப்ஸ்டிக்லேயும் நான் இது வரைக்கும் வாங்குறதுல பார்த்ததில்ல. ஸோ செம்ம பிரைட் சில்லி ரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவுட் ஆஃப் த க்ரௌட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து என்னோட சஜஷன். ஸோ அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி நான் கான்டூரிங்க்கு ஜஸ்ட் என்னோட டர்மா கலரோட கான்டூரிங்க்கு தேவையான அந்த ஒரு D12 D14 இந்த ஒரு நம்பர் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறது D12 கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி D14 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் இன்றைக்கி இதனால் அப்ளை பண்ணுறேன்னா என்னோடய கான்டூரிங் பேலட் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரணும். ஸோ கான்டூரிங் பேலட் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி டிவி மேக்கப்புக்கெலாம் இது வந்து இன்னும் பெஸ்ட் சூட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் கான்டூர் பண்ண போகிறேன், ஃபுல்லாக கான்டூர் பண்ணல. ஸோ நம்மளோட அந்த ஜா லைன் இருக்கு இல்லையா, ஸோ அது முழுசாக கான்டூர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட கழுத்து பகுதியிலேருந்து நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப விசிபிளாக வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி தெரியும். அப்படி இல்லைனா தூரத்துலேருந்து பார்க்கும்போது இல்லை ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப பிளெண்ட் ஆகிடும் கழுத்தும் நம்மளோட ஃபேஸும். ஸோ கான்டூரிங் வந்து கொஞ்சமாக நம்மளோட சீக்கில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், கீழ் பக்கமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க மைல்டாக. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ கான்டூரிங் இஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக். ஸோ அது பக்காவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸை எப்படி வேணாலும் காட்டலாம். எவ்வளோ வைடாக இருக்கிற ஃபேஸையும் தின்னாக காட்டலாம், ஸோ தின்னாக இருக்கிற ஃபேஸையும் வைடாக காட்டலாம். இதுக்கு அடுத்து தான் நான் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய நோஸோட அந்த ஒரு சென்டர் லைன் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் விசிபிளாக தெரியணும். ஸோ அதை வந்து நான் ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். இதுதான் நோஸ் கட். ஸோ நோஸ் வந்து நல்லா வந்து விசிபிளாக ஒரு ஷார்ப் நோஸாக தெரியணும்னா ரெண்டு பக்கமும் சைட் ஆஃப் த நோஸில் வந்து கான்டூர் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட் டச்சப் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் ஐஷேடோ போட்டதுக்கப்புறமா நான் மறந்துட்டேன், அந்த இடத்துல கொஞ்சம் ஐஷேடோஸில் கொஞ்சம் ஸ்பில் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷன் வச்சு
கவர் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ரெண்டுமே நான் யூஸ் பண்ணேன். பட் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் மூலிமா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். அவ்வளோதான், இன்னும் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நம்மளோட ப்ளஷ் வந்து இன்றைக்கி நான் ஒரு மைல்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பீச் கலரும் எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து செட் ஆகும். ஸோ ஃபார் அ சேஞ்ச் நான் எல்லாமே வந்து ப்ரௌன், ரெட் இந்த மாதிரி எடுக்கிறனால ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் வந்து நீங்கள் உங்களோட டீ ஜோன், நெத்தி, உங்களோட மூக்கு அண்ட் சின், அதுக்கு அடுத்து தான் நம்ம ப்ளஷ் போட்டோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே. ஸோ ஷைனிங்காக இருக்கணும் நம்மளோட அந்த ப்ளஷ்ஷுக்கு மேலே உள்ள இடம், நம்மளோட சீக் போன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஷ் போட்ட இடத்துக்கு கொஞ்சம் மேலே மைல்டாக அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட நியூ இயர் ஈவ் கிளாம் லுக் மேக்கப் டியூட்டோரியல் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு மேக்கப்புக்கு அழகு சேர்க்குற மாதிரி நம்மளோட நெயில்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு சில்லி ரெட் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெட் வந்து லாக்மேவோட 9 to 5ல் நான் வாங்குறது. ஸோ இது வந்து பேசிக்கலி ப்ரைமர் அண்ட் கிளாஸ் வந்து இருக்கிறதுனால, கலந்துருக்கனால போட்ட அடுத்த செகண்டே ஷைனிங்காக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு ரெட் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான மேக்கப் வீடியோவோட உங்களை அடுத்த மண்டே சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.